அன்பு நினைச்ச மாதிரி ஆனந்திக்கு பூச்சூடுற விழா நல்லபடியா நடத்தி முடிப்பாரா, இல்ல அதுக்குள்ள வந்து போலீஸ் அன்பை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த பக்கம் கருணாகரனும் அரவிந்தும் இருந்துட்டு நேரா போலீஸை போய் பாக்குறாங்க. இங்க பாருங்க சார், எப்படியாச்சு அந்த அன்பை தூக்கி உள்ள போடணும், அதுக்கு எல்லா வேலையும் நாங்க ரெடி பண்ணி வச்சுட்டோம். ரகுவோட ஒய்ஃபை காசு கொடுத்து நாங்க எங்க பக்கம் வாங்கிட்டோம். இப்போ நீங்க ரகுவோட ஒய்ஃப் போய் பாத்தீங்கன்னா அன்பு மேல கேஸ் கொடுங்க, என் புருஷனை கொண்டது அன்பு தான் அப்படின்ற மாதிரி ஆணித்தரமா அடிச்சு சொல்லுவாங்க. நீங்க போயிட்டு அந்த வாக்குமூலத்தை வாங்கிட்டு நேரா அன்பை அரெஸ்ட் பண்ணுங்க, அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த ஆனந்தியோட கதை அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் கேட்கிறாரு. அதுக்கு அந்த அரவிந்த் இருந்துட்டு அவளை நாங்க பாத்துக்கிறோம், அவளை வெளியில வச்சு கொல்றது எங்களோட வேலை அப்படின்ற மாதிரி இங்க அரவிந்தும் சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் இங்க அன்பும் ஆனந்தியும் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எங்க நாளைக்கு நல்லபடியா ஃபங்க்ஷன் முடியணும், அப்பா அம்மா வேற வரேன்னு சொல்லியிருக்காங்க, அத்தை கொஞ்சம் அமைதியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க ஆனந்தி அன்பு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அன்பு இருந்துட்டு இங்க பாரு ஆனந்தி, அதெல்லாம் நீ எதுவுமே கவலைப்படாத, நாளைக்கு இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்து முடியும், உங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மறுநாள் காலைல விடியுது. அன்பும் ஆனந்தியும் ரொம்பவே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் துளசியும் லலிதாவும் உட்காந்துட்டு பிடிக்காத மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. எங்க அத்தை நம்ம ரெண்டு பேரையும் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பாரு ஆனந்தி, அதெல்லாம் நீ கண்டுக்காத, அவங்க அப்படிதான் பார்ப்பாங்க, நீ அவங்கள கண்டுக்காத அப்படின்ற மாதிரி இங்க அன்பு சொல்லிடுறாரு. உடனே அதுக்கு துளசி இருந்துட்டு இங்க பாத்தீங்களா அத்தை, நீங்க பாக்குறீங்கன்னு கூட தெரிஞ்சுட்டு அவ என்னென்ன சீன் போடுறா பாருங்க அப்படின்ற மாதிரி இங்க துளசி ஒரு பக்கம் ஏத்தி விடுறாங்க. உடனே லலிதா இருந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சாதானே அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுவாங்க, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியாது, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி லலிதா சொல்றாங்க. உடனே துளசி இருந்துட்டு என்னத்தை பண்ண போறீங்க, அப்படி என்ன பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி துளசி கேட்குறாங்க. உடனே அதுக்கு லலிதா இருந்துட்டு எப்படியும் ஆனந்தியோட அப்பாவும் அம்மாவும் வருவாங்கல்ல, அவங்கள போட்டு கிழிக்கிற கிழியில இவ அவங்க கூட கிளம்பிடுவா பாரு அப்படின்ற மாதிரி இங்கே லலிதா சொல்றாங்க. அத்தை சூப்பர் பிளான் அத்தை, நீங்க சொன்ன மாதிரி மட்டும் நடந்துடுச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அத்தை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அதுக்கு லலிதா இருந்துட்டு இங்க பாரு துளசி, நீ ஒன்றும் கவலைப்படாத, அது இன்னைக்கு நடக்க தான் போகுது அப்படின்ற மாதிரி துளசி அப்படின்ற மாதிரி இங்க லலிதா ஒரு பக்கம் சொல்றாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு எஸ்ஐக்கு கால் பண்ணி இங்க பாரியா, அந்த கொலை கேஸ்ல ஒரு துப்பு ஒன்று கிடைச்சிருக்கு, அது யார் வேணும்னா அந்த அன்பு மேல, உடனடியாக நீங்க என்ன பண்றீங்க, போலீஸ் ஃபோர்ஸை கூட்டிட்டு போயிட்டு அன்பை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் சொல்றாங்க. உடனே எஸ்ஐக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன சார் சொல்றீங்க, அப்படின்னா ஆதாரம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இங்க பாரியா, நான் சொல்றது மட்டும் செய், நான் இப்போ நேரம் அன்பு வீட்டுக்கு தான் போறேன், நீயும் கிளம்பி அங்க வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இங்க இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு நேரம் அன்பு வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அன்பு கையை பிடிக்கிறாங்க. டேய் நடடா ஸ்டேஷனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்கு சார், நான் எதுக்கு நடக்கணும், நான் என்ன தப்பு பண்ணேன், இங்க பாருங்க இப்போ ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு, தேவையில்லாம இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இங்க அன்பு சொல்றாரு. என்னடா கொலையும் பண்ணிட்டு இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னது கொலையா சார், நான் தான் எவ்வளோ வாட்டி சொல்றது, அந்த கொலையை நான் பண்ணல, நீங்க வேற யாரும் நினைச்சு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்க அன்பு சொல்றாரு. டேய் எங்களுக்கு எல்லா ஆதாரமும் கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்க முடியாதுரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அதுக்கு ஆனந்த் எடுத்துட்டு சார் என்ன சார் பண்றீங்க, அந்த கொலையை தான் என் புருஷன் பண்ணல நாங்க சொல்லிட்டு இருக்கோம்ல, அப்படி என்ன ஆதாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இங்க ஆனந்த் கேட்கறாங்க. உடனே அந்த இன்ஸ்பெக்டர் எடுத்துட்டு அவங்கள உள்ள கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அங்க ரகுவோட வைஃபும் உள்ள வராங்க. உள்ள வந்து என் புருஷனை கொண்டது வேற யாரும் இல்ல, இந்த அன்பு தான் அப்படின்ற மாதிரி கூட்டத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. உடனே அங்க இருக்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இங்க பாருங்க சார், இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு, இவங்க சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இவங்களை யாரோ இப்படி சொல்ல வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா கொலையும் பண்ணிட்டு இப்போ என்கிட்ட தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் தப்பிக்கவே முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அன்பு அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.